தமிழக வெற்றி கழகத்தினுடைய தளபதி தலைவர் விஜய் அவர்களை சந்தித்து எங்கள் சங்கத்தின் சார்பாக அந்த கோரிக்கை மனுவை அவர்களிடத்திலே வழங்கினோம். அவர்கள் அந்த கோரிக்கையை வாங்கிக் கொண்டு ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை தெளிவாக படித்து நான் உங்கள் கோரிக்கைக்காக நாங்கள் ஆதரவு தருவோம், முழு அழுத்தத்தை இந்த கோரிக்கையை இந்த அரசாங்கம் ஏற்க வைப்பதற்கு எங்களுடைய அமைப்பின் மூலமாக கட்சியின் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு முழு அழுத்தத்தை நாங்கள் கொடுப்போம் உறுதி என்று எங்களுக்கு தளபதி விஜய் அவர்கள் உறுதிமொழி அளித்திருக்கிறார்கள். இந்த 4.5 ஆண்டு காலத்தில் மாண்பு முதல்வர் அவர்களை 8 முறை சந்தித்து கோரிக்கைகளை ஓயாமல் சொல்லிக் கொண்டே இருப்போம். அவர்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். நாங்கள் சந்திக்கின்ற பொழுது போட்டோ எடுப்பார்கள். அந்த போட்டோ எல்லாம் மறுநாள் பத்திரிகையிலே வரும், வெளிவரும். அதுதான் இதுவரைக்கும் தமிழக அரசு எங்களுக்காக செய்த சாதனை. அதுதான் கொடுத்த வாக்குறுதிகளை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மறுநாளே உங்களுக்கு நாங்கள் கை போடுவோம் அந்த ஆணையிலே அறிவிப்பிலே என்று சொன்னார்கள். 4.5 ஆண்டு காலம் ஆன பிறகும் இன்னும் அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. எங்களுக்கு வேதனையாக இருக்கிறது. இன்னும் 6-7 மாதத்திலே அடுத்த சட்டசபை தேர்தல் நடக்க இருக்கிறது. ஆகவே இவர்களுக்கு இன்னும் எவ்வளவு கால அவகாசம் தேவைப்படும் என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகவே நாங்கள் இந்த அரசை நம்பி ஏமாந்தோம். எங்களுடைய கோரிக்கைகளை இவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்று நாங்கள் நம்பினோம். ஆனால் இன்று வரை நிறைவேற்றவில்லை.